தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பஞ்சாபில் உள்ள 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களின் பெயர்களை நீக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய பகவந்த் மான், பஞ்சாபில் 8,02,493 குடும்ப அட்டைதாரர்கள் தகுதி அற்றவர்களாக உள்ளதால் அவர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் இருந்து அறிக்கை கிடைத்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 4 உறுப்பினர்கள் என்று வைத்துக் கொண்டால் இது மாநிலத்தில் குறைந்தபட்சம் 32 லட்சம் பேரை பாதிக்கும். 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் அல்லது 2.5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருப்பவர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விலக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு வேலை கிடைத்த பிறகு ஒரு குடும்ப அட்டைதாரர் தனது கிராமத்திலிருந்து நகரத்திற்கு குடிபெயர்ந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப அட்டை கிடைக்காதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பயனாளிகளை சரிபார்க்க 6 மாத கால அவகாசம் கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ஒரு குடும்ப அட்டையை கூட நீக்க தனது தலைமையிலான அரசு அனுமதிக்காது என்று தெரிவித்தார். மேலும் பஞ்சாபில் ஆட்சியில் இருப்பது ஆம் ஆத்மி அரசு என்றும் ஆம் ஆத்மி அரசு எப்போதும் ஏழைகளின் பக்கமே நிற்கும் என்றும் பகவந்த் மான் கூறினார். பஞ்சாபில் மொத்தமாக 1.53 கோடி குடும்ப அட்டை பயனாளிகள் உள்ள நிலையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு மாதத்திற்கு 5 கிலோ கோதுமை கிலோ 2 ரூபாய் என்ற விலையில் வழங்கப்படுகிறது.